Hi friends, welcome to 4-Star Studios. வாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த ரெசிபி ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு பொடி. சூடான சாதத்தில் இந்த பருப்பு பொடி சேர்த்து நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபி சரியான அளவில் எல்லா பொருளுமே கரெக்டாக மெஷர் பண்ணி நம்ம இந்த தடவை செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு என்னென்ன பொருள் எவ்வளோ அளவில் எடுக்கிறேன் அப்படிங்கிறத நான் மெஷர் பண்ணியே காமிச்சிடுறேன். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த மெஷரிங் ஸ்கேலில் வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பவுலோட வெயிட்டை தான் இந்த மெஷரிங் ஸ்கேல் நமக்கு காட்டுது. ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ 0ல் இருக்குது. நம்ம இந்த பவுலை வைக்கும் போது 50 கிராம் அப்படின்னு காட்டுது. நம்ம இந்த பவுலோட வெயிட்டை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த பவுலில் இப்போ நம்ம என்ன திங்ஸ் போடுறோமோ அதோட வெயிட் மட்டும்தான் நமக்கு மெஷர் ஆகும். இப்போது இந்த பருப்பு பொடிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு இன்க்ரீடியண்ட் அப்படின்னாக்க துவரம் பருப்பு தான். துவரம் பருப்பு நல்லா 100 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். எல்லா பொருளுமே இதே மாதிரி கரெக்டான அளவில் நம்ம மெஷர் பண்ணி செய்யும் போது பருப்பு பொடியோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், 100 கிராம் அளவுக்கு துவரம் பருப்பு நான் இப்போ மெஷர் பண்ணி எடுத்திருக்கேன். இதை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது இதுக்கு அடுத்து நம்ம மெஷர் பண்ணிக்க போகிறது பாசிப்பருப்பு. பாசிப்பருப்பும் நம்ம அதே அளவுக்கு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டுமே 100 கிராம் எடுத்துருக்கோம். இப்போ இதையும் எடுத்து ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போது அடுத்ததாக நம்ம இதில் சேர்க்க போகிறது பொட்டுக்கடலை. நான் இன்றைக்கி முழுசாக இருக்கும் இல்லையா, அந்த பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். நம்மக்கிட்ட உடச்ச பொட்டுக்கடலை இருந்தாலும் நம்ம அதையும் சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை 50 கிராம் எடுத்தால் போதும். பருப்பு ரெண்டுமே 100 கிராம் எடுத்துருக்கோம். பொட்டுக்கடலை 50 கிராம் எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் எடுத்து ஒரு பக்கம் வச்சுட்டு இதுக்கப்புறமா நம்ம இதில் பூண்டு சேர்த்துக்க போகிறோம். பூண்டு அப்ராக்சிமேட்டாக நீங்கள் ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். அதையும் ஒரு வேளை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க ஒரு 20 கிராம் அளவுக்கு பூண்டு வருது பாருங்கள். உரிச்ச பூண்டு 20 கிராம் எடுத்துக்கிறோம். இல்லைன்னா ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வரமிளகாய் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வரமிளகாய் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நல்லா காரமாக இருக்கிற 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். இது ஒரு 4 கிராம் அளவுக்கு வந்திருக்கு. இதுக்கப்புறமா சீரகம் மெஷர் பண்ணிக்கலாம். சீரகம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 10 கிராம் அளவுக்கு வரும். இந்த அளவுக்கு சீரகம் எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அப்படின்னு கூட நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், சீரகமும் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இதில் சேர்க்க போகிற ரொம்ப முக்கியமான பொருள் பார்த்திங்கனாக்க பெருங்காயம். பெருங்காயம் நான் இன்றைக்கி கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுறேன். தூளாக யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே வாசனையாகவும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ வாங்க, நம்ம எடுத்து வச்ச பருப்பெல்லாம் நம்ம 1 by 1 நம்ம வறுத்துக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் இப்போ முதல்ல துவரம் பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 100 கிராம், அதை சேர்த்துட்டு நல்ல ஸ்லோவில் வச்சுக்கோங்க. அடுப்பை நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயோ ஹை ஃப்ளேம்லேயோ வச்சிங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு கருகி போயிடும். துவரம் பருப்பு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் ஒரு 4லேருந்து 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விட்டு நல்லா வறுத்து விடும்போது நல்லா சிவந்து வரும். நல்லா துவரம் பருப்பு வறுக்கிற வாசனையும் நல்லா கமகமன்னு வரும். அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். ஸ்டவ்வை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தா கூட அந்த சிவந்து அந்த வாசனை வர ஸ்டேஜை தாண்டி டக்குன்னு கருகி போயிடும். அந்த ஸ்மெல்லு நமக்கு நல்லா கரெக்டான ஒரு அரோமா கிடைக்காது. அதனால நீங்கள் நல்லா சிம்மில் வச்சு ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்லோவாக வறுத்துக்கோங்க. எண்ணெயெல்லாம் எதுவும் சேர்க்க வேணாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணுறோம் நம்ம. பாருங்கள், இப்போ கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. நல்லா சிவக்க வறுத்துக்கணும். கருகிடாமல் நல்லா சிவக்க வறுக்கும் போது நல்ல வாசனை வரும். துவரம் பருப்பு வறுக்கும் போது அது வரைக்கும் நல்லா வறுத்துட்டு நம்ம இதை ஒரு பவுலில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம்.
இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம முதல்ல சேர்த்ததுக்கு இப்போ பருப்பு நல்லா சிவந்து வறுபட்டு வந்திருக்கு. நல்ல வீடு முழுக்க வாசனை கமகமன்னு வருது. இப்போ இந்த பருப்பை எடுத்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சுக்கிறேன். எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு வறுக்கக்கூடாது. ஒன்று ஒன்றா வறுக்கும் போது தான் ஒவ்வொரு பொருளும் கரெக்டான அளவில் நமக்கு வறுபட்டு வரும். இப்போ பாருங்கள், வறுத்த துவரம் பருப்பை நான் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன். நல்லா சிவப்பாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா சிவக்க வறுத்துக்கோங்க இந்த மாதிரி, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது ஆறட்டும். நம்ம இதே கடாய் நல்லா சூடாக இருக்குது. அதில் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, 100 கிராம், அதையும் சேர்த்து நம்ம வறுத்துக்க போகிறோம். பாசிப்பருப்பும் அப்படி தான். துவரம் பருப்பு எந்த அளவுக்கு சிவக்க வறுபட்டிருக்கோ அந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி இதுவும் நல்லா சிவந்து வரணும். பாருங்கள், இப்போ எல்லோ கலரில் இருக்கிற இந்த பாசிப்பருப்பு நம்ம துவரம் பருப்பு எப்படி நம்ம சிவக்க வறுத்துருக்கோம் பாருங்கள், இதே கலருக்கு வரணும். அது வரைக்கும் பாசி பருப்பையுமே நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் கலந்து விடுங்க, இல்லைன்னா பாசிப்பருப்பு டக்குன்னு கருகி போயிடும். பாருங்கள், இப்போ கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு. நல்லா பாசிப்பருப்பு வறுபடும் போது உங்களுக்கு நல்ல வாசனை வரும், நல்லா கமகமன்னு. இதுவுமே நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். நல்லா பாருங்கள் சிவந்து வந்துருச்சு. இன்னொரு 1 நிமிஷத்தில் இந்த பருப்பை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்து நம்ம ஏற்கனவே துவரம் பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதோட அந்த பிளேட்லேயே சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ரெண்டு பருப்புமே நல்லா சிவக்க இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. பருப்பு வறுபடுறதுல தான் இந்த பருப்பு பொடியோடைய வாசனையும் டேஸ்ட்டும் நமக்கு இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். இதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலையை சேர்த்து ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது ஏற்கனவே ட்ரை ரோஸ்ட் பண்ணது தான். இருந்தாலும் நம்ம ஒரு நிமிஷம் வறுத்துக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். பொட்டுக்கடலையோடைய வாசனை நல்லா இருக்கும். அதே சமயம் கொஞ்சம் கூட அதில் ஈரம் இல்லாமல் இருக்கும்போது நம்ம ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த பருப்பு பொடி நீங்கள் செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மாதத்துலேருந்து 2 மாதம் வரைக்கும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா அதுக்கு மேலேயே ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட கெட்டு போகாது. இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லா சூடான சாதத்தில் இந்த பருப்பு பொடி சேர்த்து நெய் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். இது ஆந்திராவுடைய ஸ்பெஷல் ரெசிபி பருப்பு பொடி. இப்போ பாருங்கள், நம்ம பொட்டுக்கடலையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணால் போதும். இதுக்கப்புறமா சீரகம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதையும் சேர்த்து நம்ம ஒரு தடவை ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சீரகம் சீக்கிரமாகவே வறுபட்டு நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிடும். கைவிடாமல் கலந்து விடுங்க. நீங்கள் இந்த பருப்பு பொடி செஞ்சு வச்சுக்கும் போது ஸ்கூலுக்கெலாம் கூட நீங்கள் சூடான சாதத்தில் இதை சேர்த்து கலந்து கூட ஒரு சைடிஷ்ஷாக ஒரு வாழைக்காய் வறுவல் அப்படி இல்லைனா உருளைக்கிழங்கு ரோஸ்ட் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. இப்போ பாருங்கள், நல்லா வறுபட்டு படப்படன்னு பொரிய ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய சீரகம். இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டு வாசனை வந்தால் போதும். இதையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ சீரகத்தையும் வறுத்து நான் இந்த பருப்புகளோடையே சேர்த்து நான் ஆற வச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா இதே கடாயில் நம்ம பூண்டு வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பூண்டு வறுக்கும் போதும் நம்ம எண்ணெய் சேர்க்க வேண்டாம், நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சேர்த்து பூண்டு வறுத்தோன்னா நம்ம இந்த பருப்பு பொடி ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. நல்லா இது மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் பூண்டு நல்லா வறுபட்டு அங்கங்கே ஒரு கருப்பு கலரில் டாட்டாக வர ஆரம்பிக்கும். நமக்கு பூண்டில் நல்லா வறுபட்டு நல்லா ட்ரை ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு நல்லா இந்த பூண்டை வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 5 நிமிஷம் வறுபட்ட பிறகு பாருங்கள், அதில் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம மிளகாய் வச்சுருக்கோம் இல்லையா, வரமிளகாய், அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். வரமிளகாய் சேர்த்து இன்னும் 2-3 நிமிஷத்துக்கு நல்லா மிளகாயோடைய வாசனையும் நல்லா வர மாதிரி வறுத்துக்கோங்க. அது வரைக்கும் இந்த பூண்டும் நல்லா வறுபடட்டும். இப்போ பாருங்கள், பூண்டு வரமிளகாய் எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நல்லா வாசனை கமகமன்னு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் இதை நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். நல்லா பூண்டோடைய கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள். மிளகாயும் நல்லா சூடு ஏறி நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இதை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற பருப்பு இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி பூண்டை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி சேர்க்கும் போது அந்த பருப்பு பொடியில் அந்த பூண்டோடைய வாசனை தான் ரொம்பவே முக்கியம், ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வறுத்துக்கிட்டாச்சு. இது ஆறட்டும்.
இப்போ அடுத்ததாக இந்த கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கடாய் நல்லா ஹீட்டாக இருக்கிறதுனால எண்ணெய் நல்லாவே ஹீட் ஆயிரும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பெருங்காயம் ஒரு 4லேருந்து 5 பீஸ் வரைக்கும் பெருங்காயம் சின்ன சின்ன பீஸ் உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்து நல்லா இது மாதிரி பொரிய வச்சுக்கலாம். பெருங்காயத்துக்கு மட்டும் லேசாக எண்ணெய் சேர்த்து நம்ம பொரிய வைக்கும் போது நல்ல வாசனையாக இருக்கும். பெருங்காயம் நீங்கள் தூளாக கூட சேர்த்துக்கலாம். முடிஞ்சால் இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் யூஸ் பண்ணுங்கள். அது எண்ணெயில் பொரியும் போது ஒரு தனி மனம் வரும், ரொம்பவே நல்லாவும் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா சிவக்கவே வறுத்துக்கோங்க இந்த பெருங்காயத்தையும். எண்ணெயில் எல்லா பக்கமும் அந்த பெருங்காயம் நல்லா பட்டு பொரியிற மாதிரி நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கிட்டாச்சு. பாருங்கள், இப்போ தெரியும் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்ல வாசனை வந்துட்டுருக்கு. இப்போ இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அந்த எண்ணெய் வேண்டாம், நமக்கு எண்ணெயை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த வறுத்த பெருங்காயத்தை மட்டும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொருளுமே பருப்பு பொடிக்கு வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு ஆற விட்டுடுங்க. பாருங்கள், நல்லா எல்லாமே ஆறிடுச்சு. நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ இந்த பிளேட்டில் இருக்கிறத பூரா இந்த மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கிறேன். மாற்றிட்டு பருப்பு பொடி ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரப்பாக இருந்தால் தான் அது சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். அதுக்காக ரொம்ப இதுவாக இல்லை, அதாவது ரொம்ப நைஸ் பவுடர் ஆகிடாமல் ஒரு ரவை பதத்துக்கு கொஞ்சம் ரொம்ப நைஸ் பவுடர் அப்படிங்கிறத விட கொஞ்சம் முன்னாடி அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு தடவை மட்டும் அரைச்சிட்டு கொண்டு வந்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இன்னும் கொஞ்சம் அரைச்சிக்க போகிறேன். இன்னும் மட்டும் கொஞ்சம் அரைச்சிட்டோன்னா கரெக்டான பதத்தில் உங்களுக்கு லேசாக கொரப்பாக நல்ல பவுடராகி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸான ரவை மாதிரி உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த மாதிரி அரைச்சி இந்த பருப்பு பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 2 மாதம் வரைக்கும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு யூஸ் பண்ணலாம். ஈரம் இல்லாத ஒரு ஸ்பூனால் எடுத்து யூஸ் பண்ணும்போது கெட்டு போகாது. அதே சமயம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட நல்லா இருக்கும். நல்லா சூடான சாதத்தில் இந்த பருப்பு பொடி சேர்த்து நெய் அல்லனா நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ஆந்திராவுடைய ஸ்பெஷல் பருப்பு பொடி டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் 4 Star Studios சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.